எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போகிற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாட்ஃபார்ம் இன்ஜினியர் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 2 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோவோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து க்ளவுட் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பைத்தான்லலாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸும் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேஷன், க்ளவுடு இதெல்லாம் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏடபிள்யூஎஸ்ஸை வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க க்ளவுடில் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கிறவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குயிக் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை ஃபார் திஸ் ஜாப்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குல்லையே அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஸோ அங்கே சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டாக சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஜாபுக்கு இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா டிசிஎஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிசிஎஸ்லேருந்து 2025 பேட்ச்க்காக ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது, ஒன்லி சயின்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு மட்டும்தான் அவங்க இப்போதைக்கு ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்சி, பிசிஏ இந்த மாதிரி டிகிரி பண்ணிகிட்ருக்கீங்க, 2025 பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் டு அப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 10th January 2025 தான் லாஸ்ட் டேட். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம் வந்து ஓப்பனில் இருக்காது. ஸோ டெஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14th February 2025 நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிசிஏ, பிஎஸ்சியில் வந்து ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேக்ஸ், டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஸோ இது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்னு இருக்கு இல்லையா, ஹியர்னு இதை கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி கூட அப்ளை பண்ணலாம். ஸோ டெஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூமரிக்கல் எபிலிட்டி, வேர்பல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி, கோடிங் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இது 3 தான் இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீங்கள் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோடிங்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஆடட் அட்வான்டேஜ் தான், பட் கோடிங் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அசஸ்மெண்ட்டோட டைம் டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 minutes இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 4 செஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது அந்த டெஸ்ட் பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் ஹியர்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் சாம்பிள் கொஷின்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃபுல் டைமாக கிராஜுவேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் பிசிஏ, பிஎஸ்சி வந்து கரஸில் பண்ணியிருக்கக்கூடாது, ஃபுல் டைமாக பண்ணியிருந்தால் தான் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி அவங்க என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையுமே படிச்சுட்டு இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் மெயில் ஐடி யூஸ் பண்ணி. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.